ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிசிபி டிசைன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக தான் கூட பரவாயில்ல, ஈஸியாக வந்து பிசிபி டிசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த பிசிபி போர்டை நீங்களே டிசைன் பண்ணி பாருங்கள். இந்த பிசிபி டிசைன் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வேணுமா தான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பிங்க் கலர் ஆர்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு. நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்லேருந்து என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்க இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரு பின். ஸோ இந்த ஹெட்ரு பின் தான் நம்ம பவர் வந்து கொடுப்போங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்ஃபெட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரியே இருக்கும். மாஸ்ஃபெட் இதுதான் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கோசரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோட். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரீன் கலரில் பெருசு பெருசாக ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். ஸோ ரெண்டுத்துலேருந்து நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று கனெக்ட் பண்ணுவோங்க. பேட்டரி ஒன்றுத்தில் கனெக்ட் பண்ணுவோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணுவோங்க. அடுத்ததான் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரெசிஸ்டர். இந்த மாதிரி சிம்பிள் பிசிபி டிசைனை நீங்கள் டிசைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு இதுன்னு ரொம்ப ஈஸியாக தானே இருக்கும். இந்த பிசிபியில் பாட்டம் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாப் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரூவல் காம்பவுண்ட் இது, எஸ்எம்டி காம்பவுண்ட் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ த்ரூவல் காம்பவுண்ட்னா பேக் சைடில் இந்த மாதிரி லீடுன்னு இருக்கும், அதில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எஸ்எம்டி டைப்னா வந்து உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பேக்கில் வந்து இந்த மாதிரி லீடு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, த்ரூவல் காம்பவுண்ட்னா நமக்கு பேக் சைடில் இருந்து லீடு இருக்கும். எஸ்எம்டி காம்பவுண்ட்னா பேக் சைடில் வந்து நமக்கு லீடு வந்து இருக்காது. இந்த பிசிபி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் கண்ட்ரோலருடைய பிசிபி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கேஐ கேட். ஏன் கேஐ கேடை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப்லைனு. ஸோ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்ரி டைம் நெட் இருக்குன்ற அவசியமே வந்து கிடையாது. நீங்கள் ஒரு பிகினர்னா கேஐ கேட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் அங்கே கோடு போகுது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்னு சொல்லுவாங்க. இதில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரவுண்டு கூட கனெக்ட் ஆனால் கிரவுண்டோடு சொல்லிட்டு காட்டு கொடுக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிரவுண்டோடைய ஷார்ட்கட் தான் பார்த்தீங்கன்னா ஜிஎன்டின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ராக்கும் ஒவ்வொன்று கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது நான் பண்ண பிசிபி டிசைன்றதுனால என்னுடைய நேம் வந்து நான் ஈஸியாக தானே போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பிசிபி டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் நேம் வந்து நீங்கள் போட்டிருக்கலாம். ஸோ எந்தெந்த பின்னு கூட நமக்கு கிரவுண்ட் பின்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த ஒரு ட்ராக்கு அனதர் ட்ராக் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிருக்காது. ஷார்ட் ஆகிருந்தால் அது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக ஒரு லைன் தெரியும். அந்த லைன் தான் வந்து அந்த ட்ராக் கூட கனெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கனாவே எந்த பின் கூட கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறது அதே ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெசிஸ்டர்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, இண்டக்டர்னா என்ன, சுவிட்ச்னா என்ன, ஐசினா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஐ கேட் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர் போயிடணும். ஸ்கிமேட்டிக் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட்டுடைய சிம்பிள்லாம் கொடுத்து நீங்கள் அங்கேயே வந்து ஒரு சர்க்கியூட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்க்கியூட்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபுட் பிரிண்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு பிசிபி டிசைன் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து வியூ ஆகும். ஸ்கிமேட்டிக் எடிட்டர் எப்படி போகிறது, கேஐ கேட் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பிசிபி டிசைன் கற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிசிபியோட ஃபுல் வீடியோ வந்தால் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் பிங்க் கலர் ஆர்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போதைக்கு ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.